தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோக்களில் ஒருத்தராக இருக்காரு தனுஷ். நடிகரை தொடர்ந்து இயக்குனர், தயாரிப்பாளர், பின்னணி பாடகர், பாடலாசிரியர்னு பன்முகம் கொண்டவராக இப்ப திகழ்ந்துட்டு வர்றாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினியின் மருமகனான இவரை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் வசிச்சு வரும் கதிரேசன் மீனாள் தம்பதியினர் தங்களோட மகன் அப்படின்னு புதிய சர்ச்சையை கிளப்பிட்டு வர்றாங்க. இது தொடர்பாக போலீஸ்லயும் முதலமைச்சர் கீழ் செயல்படும் தனிப்பிரிவு அதிகாரிகள் கிட்டையும் புகாரை கொடுத்திருக்காங்க. இது தொடர்பாக மீனாள் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்னால கலையரசன் அப்படின்னு பேர் கொண்ட என் மகன் எங்களை பிரிஞ்சு சென்னைக்கு போயிருக்கான். படிக்கும்போது சில பாடங்கள்ல தோல்வி அடைஞ்ச பயத்துல எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். இப்போ தனுஷ் அப்படிங்கிற பேர்ல ஒரு நடிகராகவும் இருக்காரு. அவரை பார்க்க போனா இப்போ அப்பாவாக இருக்கும் கஸ்தூரி ராஜா குடும்பத்தினர் தடுத்து வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது தொடர்பா தனுஷ், சூப்பர் ஸ்டார் ரஜினி, கஸ்தூரி ராஜா இவங்க தரப்புல எந்த தகவலும் இதுவரைக்கும் வெளியாகல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை இந்த விஷயம் உண்மையா இருக்கும் பட்சத்துல சினிமாவை விட ஆச்சரியம் நிறைஞ்சது நிஜ வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு பெரும் சான்றாக இருக்கும் இந்த விஷயம். காஞ்சிபுரம் அர்த்தம் என்ன? இல்ல உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. நான் கொஞ்சம் காரசாரமா தான் பேசுறேன். நீங்க ரொம்ப தெளிவா அப்படியெல்லாம் பிடிச்சிட்டு பேசக்கூடாது. சமயம்ங்கிறது மலையாளம், மலையாளத்துல அந்த அர்த்தம், அதனாலதான் தமிழா? இல்ல அப்படி இல்ல சொல்லும். நீ கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல. ஒரு அழகான கேள்வி கேட்டா நல்லா கொடுப்பேன் பதில்.